ஒரு மாதம் ஆனாலும் மொறுமொறுப்பு குறையாத மிக்சர் வீட்டில் எளிமையான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அருமையான மிக்சர் வந்து வீட்டிலே எளிமையான மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதம் ஆனாலும் மொறுமொறுப்பும் குறையாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சர் பண்ணுறதுக்காக நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. எந்த பிராண்டில் நீங்கள் வந்து கடலை மாவு வாங்கினாலும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதாவது இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இப்போது இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்கணும். மஞ்சள் தூள் வந்து கலருக்காக. இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓமத்தை தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஓமம் வாட்டரை ஓமம் சேர்க்கும்போது நல்ல செரிமான பிரச்சனை வரவே வராது. குழந்தைங்களுக்கும் நல்லா செரிச்சிரும். சாப்பிடும்போது அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓமம் தண்ணியை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடணும். தண்ணியை எடுத்ததுமே கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா டைட்டான மாவாக இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் ஆயிடக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்பவும் டைட்டாக இருக்க வேண்டாம். கரெக்டான பதத்துக்கு இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். ரெடியானதுமே நம்ம வந்து இதை ஊற விட்டுற வேண்டாம். உடனே வந்து ரெடி பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நல்லா ஒரு கொலக்கட்டை சைஸுக்கு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிட்டு உரலில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இடியப்பத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உரல் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நல்லா பொரித்து எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக சுற்றுனீங்கன்னா அழகான மிக்சர் வந்து ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக சுற்ற வராதவங்க சும்மா அப்படியே விட பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதை வந்து நம்ம உடச்சி தான் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்லேயே நமக்கு வந்து ரெடி ஆயிரும். 2 சைடும் திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா டக்குன்னு அருமையான மொறுமொறுப்பான மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த பக்குவத்தில் மட்டும் செஞ்சு பாருங்கள். அடித்து சொல்கிறேங்க, டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மாதம் ஆனாலும் கொஞ்சம் கூட மொறுமொறுப்பு குறையவே குறையாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு கொலக்கட்டை சைஸில் மட்டும் நான் வந்து உருண்டையை எடுத்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா பூந்தி பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியாக நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதே மாவில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மிக்சருக்கு எந்த மாவு பயன்படுத்துகிறோமோ அதுலேருந்து ஒரு கொலக்கட்டை சைஸ் உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தண்ணி விட்டு கரைச்சி இந்த மாதிரி பூந்தியாக பொரித்து எடுத்துருங்க. மிக்சரில் வந்து பூந்தி கிடக்குள்ளையா அந்த மாதிரி. இப்போ பூந்தி வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக அழகாக கரெக்டான ஒரு ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம வந்து பூந்தியை பொரித்து எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வச்சு அதில் வந்து நான் அவல் வந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து சிகப்பு அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தட்டை வெள்ளை அவல் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து 50 கிராம் அளவுக்கு வந்து அவலை வந்து நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை 100 கிராம் அளவுக்கு வந்து வேர்க்கடலையை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். இந்த மாதிரி நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இடிச்சிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டோடைய கலர் நல்லா முழுமையாக மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. 4 கொத்து கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து எடுத்து வச்சுருங்க. பாருங்கள் நம்மளுடைய மிக்சர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்க்கும்போதே. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து பெரிய ஒரு பாத்திரம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நல்லா உடச்சி விட்டுறலாம். உடச்சி விடும்போதே இதோடைய பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து அவல் வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து அவல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும். அவல் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பூந்தி வந்து சேர்த்துக்கலாம். பூந்தியை பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது கார பூந்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பை வந்து வறுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முந்திரி பருப்பு சேர்க்கும்போது நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. வறுத்த பூண்டு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை,
இது கூட நல்ல மொறுமொறுப்பாக வறுத்த கருவேப்பிலை சேர்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் வந்து ஓமம் சேர்த்துருக்கோம், பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நல்லா குலுக்கி நல்லா எல்லாமே ஒன்றா சேர்ந்து கலந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போ எடுத்து கொடுங்க. செம்ம டேஸ்டான நல்ல மொறுமொறுப்பான மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.